வணக்கம். கடந்த சில நாட்களாகவே தமிழக சட்டமன்றம் சில நாட்களாகவே தமிழக சட்டமன்றம் வரலாற்றிலேயே எப்பயும் இல்லாத அளவுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக மாறி வருகிறது. எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது? அதுவும் எங்க உங்க அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம், இந்த படத்துல பேசக்கூடிய பஞ்ச் டைலாக்ஸ், இதெல்லாம் எப்படி வந்தது? இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இந்த மாற்றத்துக்காக தான் மக்கள் வாக்களிச்சாங்களா? இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேசி ஆராய போறோம். இது ஏதாவது தேருமா, தேராதா, இல்லை இதை அப்படியே விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்கலாமா? இப்படி முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த எபிசோட். லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஃபேக் ஐடி சேனல்ல விரும்பி பார்க்குறவங்களும் சரி, ஃபேக் ஐடி சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கிற நானும் சரி, ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம்? திமுக சார்ந்த சில கட்சிகளை ஆதரிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா அதுக்கு கொள்கை தான் காரணம். திராவிட இயக்க கொள்கைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு இயக்கமாக திமுக இருந்தது. திமுகவை விட வேற ஒரு இயக்கம் இதை சிறப்பா செஞ்சதுன்னா அந்த இயக்கத்தை நம்ம ஆதரிப்போம். இப்போ திராவிட இயக்கத்தினுடைய அரசியலை, பெரியாரினுடைய அரசியலை, அம்பேத்கரனுடைய அரசியலை முழு மூச்சாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போற ஒரே கட்சி தவேகா கட்சி. ஒரே தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. சில கம்யூனிஸ்டுகள் நம்பலாம், சில அம்பேத்கரிஸ்டுகள் நம்பலாம், சில பெரியாரியவாதிகள் நம்பலாம், சில திருமாயிஸ்டுகள் நம்பலாம், சில அதிமுகயிஸ்டுகள் நம்பலாம், சில எடப்பாடியாரிஸ்ட் நம்பலாம். இப்படி எந்த இஸ்ட் வேணாலும் அதை நம்பலாம். ஆனா அவரே பெரியாரனுடைய கடவுள் மறுப்பை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாரு. ரைட், தட் இஸ் ஓகே. எல்லாரும் கடவுள் மறுப்பை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் திஸ் இஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச் ஃபார் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் டு ஹாவ் அ டிஸ்கஷன் அபவுட் வை பெரியார் chose that. பெரியார் ஏன் கடவுள் மறுப்பை கையில் எடுத்தார்? அது தெரியணும்ல. நீங்க ஆதரிக்கல, சரி, பெரியார் ஏன் கடவுள் மறுப்பை கையில் எடுத்தார் அப்படின்றத பேசலாமா? அம்பேத்கரை பத்தி பேசுறீங்களே, அம்பேத்கரனுடைய கொள்கை என்ன? அம்பேத்கர் என்ன பேசியிருக்கிறார்? இந்து மதத்தை பற்றி அம்பேத்கர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், என்னெல்லாம் பேசியிருக்கிறார்? இதை பற்றி விவாதிக்க தமிழக முதல்வர் தயாரா? பெரியாரோடைய கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் நாங்க ஏத்துக்கல, மற்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். சமூக சீர்திருத்தம் எங்க? அது சமூக சீர்திருத்தத்துக்கும் கடவுள் மறுப்புக்கும் சம்பந்தமே கிடையாதா? பெரியார் அதை பற்றி ஏன் சொல்றாரு? ஏன் கடவுள் மறுப்பு கையில் எடுத்தாரு? வாங்க டிஸ்கஸ் செய்வோம். பேசவே மாட்டேன்றீங்களே. இப்படியே இருந்தால் எப்படி? ஏதாவது பேசணும் இல்லையா? தலைவர் விஜய் இதை பத்தி கேள்விப்பட்டாரு, கேள்விப்பட்ட உடனே ரொம்ப வருத்தப்பட்டாரு, வருத்தப்பட்டு கண்ணீர் வடிச்சாரு அப்படின்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் சில கதைகளை சொல்கிறார்கள். அதெல்லாம் ரெண்டாவது. ஏன் நீங்களே ஒரு பிரஸ் மீட் வைக்கக்கூடாது? இந்த திமுக சார்ந்த மீடியாக்களை விடுங்க, அதிமுக சார்ந்த மீடியாக்களை விடுங்க, பாஜக சார்ந்த மீடியாக்களை விடுங்க, உங்களுக்கு கொடி தூக்கக்கூடிய சில மீடியாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு ஏன் ஒரு பிரஸ் மீட் வைக்கக்கூடாது? அட பரவாயில்ல, சைலன்ஸ் அப்படின்னீங்கல்ல, அந்த மாதிரி கூட ஏன் பண்ணக்கூடாது? ஏதாவது மந்திரிச்சு கிந்திரிச்சு வச்சுட்டாங்களா? கேரளாவில் இருக்கிற ஏதாவது ஒரு சாமியார்கிட்ட போய் ஏதாவது முடியை கிடியை எடுத்துட்டு போய், துணியை கிணியை எடுத்துட்டு போய், ஏதாவது பாதப்பட்ட மண்ணை தூக்கிட்டு போய், ஏதாவது குடுவையில் வச்சு ஏதாவது மந்திரிச்சு இந்த மாதிரி இன்னார் இன்னாரு வாயை திறக்கக்கூடாது, எதுவுமே வாயை திறந்து மீடியா கிட்ட பேசக்கூடாது. மீடியா கிட்ட ஏன் பேசல? பிரஸ் கதறனாலும் கத்தனாலும், சார் இந்த ட்ரெடிஷனை கட் பண்ணாதீங்க சார், சார் பிரதமரை மீட் பண்றீங்க சார், என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டாலும் வாயவே திறக்கக்கூடாது அப்படி என்று வாய்க்கட்டு மந்திரம் ஏதாவது செய்து விட்டார்களா அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க சமூகத்துல. நான் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கிறப்போ ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு கேரளா சாமியார்கிட்ட போய் இந்த மாதிரி மந்திரிச்சு விட்டாங்களாம் அப்படின்னு பேசிக்கிறத கேட்டேன். அதை வைத்து சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த மாதிரி வாய்க்கட்டு, கால்கட்டு, காது கட்டு, மூக்கு கட்டு, இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் எடுத்து விடுறாரு. ஒன்றும் இல்லை, பெரிய ஃபீஸ்லாம் வாங்க மாட்டார், 500 1000 தான் வாங்குவார். அதை கொடுத்தீங்கன்னா போதும், அவர் எல்லா மந்திரத்தையும் போட்டு உங்களுக்கு போட்டிருக்கிற இந்த கட்டுக்கிட்டெல்லாம் அவுத்து விட்டு நீட்டாக ஃப்ரெஷ்ஷான மனிதராக அனுப்பி விடுவார் சமூகத்தில். இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கவுண்டம்பாளையத்தில் ஒரு அம்மாவை நிற்க வச்சிருக்கிறீங்களே, அந்த அம்மா கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. அவங்க இதில் பிஹெச்டியே பண்ணியிருக்காங்களாமே, தெரியாது. அவங்க சொல்கிறாங்க,
இன்ஸ்டாகிராமில் அவங்க பேசின வீடியோக்கள்லாம் வருது, அதை வச்சு சொல்கிறேன். இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். எங்க உங்க அப்பா இருந்தாரு, எங்க அவரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறீங்களே. ரொம்ப நாளா தமிழக மக்கள் நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டில் பவர் கட்டுங்கிறாங்க. பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நிகழுதுன்றாங்க. இப்போ உங்க கட்சிக்காரங்களே இது மாதிரிலாம் செய்யறாங்க அப்படின்னு சட்டசபையிலேயே உங்களுக்கு எதிராக கேள்வியை முன் வச்சார் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு நீங்கள் அளித்த பதில் என்ன? ஏங்க உங்க அப்பாவை காணும் அப்படிங்கிறீங்க. அதாவது சட்டமன்றம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அஃபிஷியலான ஒரு பிளேஸ். ஒருத்தர் அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னா மாண்புமிகு மதிப்புக்குரிய ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு ஹானரபிள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு பெயர் இருக்கே அதை சொல்லலாம். அதோட உங்க அப்பாவை காணும், உங்க மாமனை காணும், உங்க மச்சானா காணும், மச்சானா பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் சாங்கல்லாம் போடக்கூடிய இடமாக சட்டமன்றம் இருக்கிறதா அப்படின்னு எனக்கே ஒரு பிரமிப்பு. இது நல்லா இருக்கு, ஆக்சுவலி நல்லா இல்லைன்னு சொல்லல, இது நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து இன்டர்நெட்ல வாவ் வாட் அ தாட், வாட் அன் இன்டெலெக்சுவல், என்ன அறிவாளித்தனமான ஒரு பதில் அப்படின்லாம் புலகாகிந்தம் அடையிறாங்க, என்னால் பார்க்க முடியுது. ஆமாம், அவங்க நெல்சன் மண்டேலா ஸ்பீச்சுக்கு அப்புறம் உங்கள் ஸ்பீச் தான் கேட்குறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு. அது இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு. இடையில கொஞ்சம் பாட்டு ஃபைட்டு இதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரியை சில இந்த தெலுங்கு படங்களில் பார்த்தா எப்படி ஒரு மசாலா ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எல்லா தன்மைகளும் கலந்துருக்குமோ, அந்த மாதிரி சட்டசபையில் நடக்கக்கூடிய அந்த விவாதங்களுக்கு இடையில ஆடல் பாடல் நிகழ்ச்சி, இந்த மாதிரி குத்துப்பாட்டு, ஒரு காமெடி ட்ராக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அடியனுடைய கருத்து. எடுத்துக்கோங்க. உங்க ரசிகர்கள் வந்து இதை வந்து பெருமளவு விரும்புறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இதை நீங்க போட்டா போதும், இப்படி தூக்கி இப்படி போட்டா போதும், அப்படியே அள்ளி கவ்விக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, they are very hungry for this type of content. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வரோம் அப்படின்னு நீங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க சொல்லி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை முழுசா நிறைவேற்றினீங்களா? நீங்க சொன்னது என்ன, நீங்க நிறைவேற்றினது என்ன அப்படின்னு பார்த்தாலே மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னீங்க, அது 2 மாசத்துக்குன்னு போட்டீங்க, ரைட்டு. அதுலேயும் 500 யூனிட் கேப்புன்னு போட்டீங்க, போச்சு. அதுக்கப்புறம் விவசாயிகளினுடைய கடன்களை தள்ளுபடி பண்றேன் நீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சச்சா இருக்கிற கடனை மட்டும் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க. விவசாயிகள்லாம் வீதிக்கு வந்து போராடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வேற யாரோ கிடையாது, வேற கட்சியை சேர்ந்தவர்களோ அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கே வாக்கு செலுத்திய விவசாயிகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் இதில் பாதிப்பு இருக்கு. அப்படிங்கிற இந்த குரூப் 1க்கு டிஎன்பிசியில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆக்சுவலி கடந்த ஆண்டுகளில் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நிறைய வேகன்சிஸ் இருக்கு, நிறைய வேகன்சிஸை ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் விட்டாங்க பாருங்க. டிஎன்பிசியில் 26 வேகன்சி, இதில் டிஎஸ்பிக்கு வேகன்சியே கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த வருடம் குரூப் 1க்கு 26 நபர்களை வந்து தேர்வு பண்ணி அவங்கள வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலமா எடுக்க போறாங்க. குரூப் 1 எக்ஸாம் மூலமா வெறும் 26. எத்தனை லட்சம் பேர் எழுதுவாங்க அந்த எக்ஸாமுக்கு? இப்போ தமிழ்நாட்டில் வேகன்சியே கிடையாதா குரூப் 1க்கு அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து வேகன்சிஸ் ஃபில் ஆகாம தான் இருக்கு, நிறைய பேர் ரிட்டையர் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 26 பேர் தான் நம்ம எடுக்கிறோம். சரி, ஆசிரியர்கள்லாம் பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருந்தாங்க, இப்பவும் போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சா? நீங்க அதை பிரைவேட்டைசேஷன் பண்ணலன்ட்டீங்களா? பிரைவேட்டைசேஷன் பண்றீங்க. நீங்களும் கடந்த அரசு என்னென்ன தவறுகள் செய்ததோ அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறீங்க. இப்போ கடந்த ஆட்சியில திமுகவின் மீது விமர்சனம் வைத்தவங்க இந்த ஆட்சியில ஏன் வாய் மூடி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. கடந்த ஆட்சியில நாமளும் வந்து நிறைய விஷயங்கள்ல திமுக அரசை வந்து விமர்சனம் பண்ணோம். இன்னமும் சொல்றோம், வேங்கை வயல் பிரச்சனையிலையோ தூய்மை பணியாளர் பிரச்சனையோ திமுக அரசு கோட்டை விட்டது, அது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு நாமளும் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பெரியாரிய தோழர்கள் திமுக ஆதரவாளர்களே அதை சார்ந்த வீடியோக்களை போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் போன ஆட்சியில் இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயம் இப்படி எல்லாத்துலேயும் வந்து திமுக விமர்சனம் செஞ்சவங்க இப்போ அமைதியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் தாவேக்காரங்களா இருந்தால் பரவாயில்ல, திமுகவோட உடனிருந்தவர்கள் உடன் பயணித்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ இவங்கெல்லாம் உண்மையிலேயே மக்களுக்காக தான் பேசுனாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. நீங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வேக்கன்சிஸ் எல்லாம் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தானே உள்ளே வந்தீங்க. இப்போ என்ன மாறிடுச்சு? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க. என்ன வெள்ளை அறிக்கை? ஏற்கனவே பப்ளிக் டொமைனில் இருக்கிறத வெள்ளை அறிக்கையாக கொடுத்தீங்க.
பப்ளிக் டொமைன்ல இருக்கிறத வெள்ளை அறிக்கையா கொடுக்கறதுக்கு எதுக்கு வெள்ளை அறிக்கைன்னு கேட்கிறேன். ஒரு அரசு என்ன வேலை செய்தது வெள்ளை அறிக்கையை கொடுக்கறதுக்கு? அந்த வெள்ளை அறிக்கையை வந்து சாட் ஜிபிடியோ இல்ல கிராக்கா கொடுத்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. உண்மையா தான் சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, உங்ககிட்ட இந்த கேள்வி நீங்க பேச மாட்டீங்க. அதுக்கு பதில்ல யார் கொடுத்தது? கிராக்கு கொடுத்துச்சா, சாட் ஜிபிடி கொடுத்துச்சா, இல்ல ஜெமினி கொடுத்துச்சா, யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க நேரா அங்கேயே போய் கேள்விகளை முன் வைப்போம்ல. அதுக்காக கேட்கிறேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்ப நான் பேசின விஷயம்லாம் ஏதோ திமுகவுக்கு சாதகமான விஷயமோ இல்ல உதயநிதி ஸ்டாலினை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கோ முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை வந்து பாதுகாக்கிறதுக்காகவோ நான் இதை பேசல. நான் பேசுறது எல்லாமே மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களை எப்ப சாத்தியப்படுத்துவீங்க? கொடுத்த வாக்குறுதிகள் மட்டும் இல்லாம இந்த பணி நிரந்தரம், இந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படின்றத உடனடியா சொல்லுங்க. நீங்க பிரஸ்ஸை மீட் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ட்வீட்டாவது போட்டீங்க அறிக்கையை. இப்ப அதுவும் வர்றது கிடையாது. என்னதான் பதில் வச்சுக்கிறீங்க? ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் வாயை திறந்து பேசினாதான் என்ன ஆயிட போகுது? உங்களை யாராவது பின்னாடி இருந்து பயமுறுத்துறாங்களா? உங்களை யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா வாயை திறக்க கூடாதுன்னு? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்படி ஒண்ணு நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. நீங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர். நீங்க யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தராங்க. நீட்டுக்கு எதிராக போராடுற அந்த மாணவர்கள் யாருக்குமே பயப்படாம ரோட்டுக்கு வந்து இவ்வளவு போராட்டத்துல இறங்கி போலீஸ் வந்து அவங்கள கூண்டு கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்றது, அந்த வன்முறையெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கூட அவங்க பயப்படுறது கிடையாது. அவங்களுக்கு என்ன வயசு இருக்குங்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா அவங்களுக்கு 20, 21, 22 வயசு இருக்கும். இப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகிறத பாக்குறீங்க டிவியில. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துக்கிறீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியை தொடங்குனீங்க. இப்போ முதல்வர் ஆயிட்டீங்க, உட்காடுறீங்க. உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தராங்க. யாருக்கு பயந்துங்க நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க? பேசுங்க வாயை திறந்து. அதெல்லாம் எதுவுமே தவறு கிடையாது. நீங்க பேசலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை தொடங்குனீங்கல்ல, இப்ப மாணவர்கள் எல்லாம் சந்திச்சு அவங்களுக்கு ஏதோ பரிசு பொருட்கள் கொடுக்கறதா வந்து நிறைய நிகழ்ச்சியில பேசுனீங்கல்ல, அப்போ நீட்டை குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சு? நீட்டு வந்து அவசியமற்றது, அதை எதிர்க்கணும் அப்படின்ற உங்க நிலைப்பாடை எல்லாரும் ஆதரிச்சாங்க. ஏன் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களே ஆதரிச்சாங்க. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீட் குறித்து? ஏன் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? பேசுங்க. ஆனா நீங்க பேசலன்னா பரவாயில்ல, உங்க அமைச்சர்கள் பேசலாம்ல. உங்க உயர்கல்வி அமைச்சர் பேசலாம்ல. மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. உயர்கல்வி அமைச்சர் வந்து அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. திமுக ஆதரவாளராக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு வந்து மிரட்டல். எது சட்ட ரீதியான மிரட்டல். அருமை. நான் என்ன சொல்றேன்னா, இது சூப்பர் மூவ் பண்ணுங்க. ரைட்டு, அதிகாரம் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம எல்லார் பேரையும் நடவடிக்கை எடுத்துடலாம். நான் என்ன சொல்றேன்னா, why are you so afraid about having a discussion? இப்படி ஒரு செய்தியை ஒருத்தர் பகிர்ந்து போடுறாரு, லைஃபை தொலைச்சிடாதீங்கடா அப்படின்னு. யார்? தமிழ் முன்னன் சார் இன்னும் ஒன்று ஃபேஸ்புக்கில் ஒன்று சுற்றிட்டு இருக்குது. எப்படிதான் அதுக்கு வெக்கமே இல்லாமல் பதிவுகளை போடுதுன்னு தெரியல. நான் காட்டுற பதிவுகள்லாம் பாருங்களேன். இந்த பதிவுகள்லாம் பார்த்தா நீலாம் மனுஷனா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரியான பதிவுகளை போட்டுட்டு தெரியுது. இப்போ அதுக்கிட்ட கேட்குறேன் நான், உனக்காக தான் பேசுகிறாங்க, எல்லாத்துக்காகவும் தான் பேசுகிறாங்க. பவர் கட்டு விஷயம் வந்து திமுக காரணம் மட்டும்தான் பாதிக்குதா? ஆனால் இதெல்லாம் புரியுமா புரியாதான்னு தெரியல. இதுக்கே வந்து நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னு கேட்குறேன் நான் கேட்குறேன், ஏன் why are you so obsessed on the social media? சோசியல் மீடியாவில் பதியப்படுகிற இந்த அரசியல் கருத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கே உடனடியாக ரியாக்ட் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை விரைந்து செயல்படுறது ஏன்? அது மட்டும் இல்லாமல் பாலியல் வல்லுறவுக்கான மிரட்டல்கள், இப்படி பல விஷயங்களை வந்து ஒரு கட்சி சார்ந்தவங்க கீழே கமெண்ட் செஷன்ல நிறைய பெண்கள் கிட்ட தகாத முறையில் வந்து பேசிக்கிட்டே வராங்க. இதுக்கெல்லாம் வந்து சைபர் கிரைம் பதிவு பண்ணா கூட அந்த நபர்களை கண்டுபிடிச்சி வந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் இவ்வளவு வேகத்தோடு தமிழ்நாடு காவல்துறை வந்து செயல்படுதா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. சார் நீங்க நடவடிக்கை எடுங்க. அதாவது ஆளும் அரசாங்கம் ஒன்று இருக்கு, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்க. இது வந்து சமூகத்துல பதட்டத்தை விளைவிக்குதுங்க. அதனால ஒரு 80 சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கோங்க. அந்த 80 சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் போய் தடை பண்ணுங்க அப்படின்னு போய் கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா, இது சமூகத்துல பதற்றத்தை விளைவிக்குது. ஏங்க பயங்கர பதற்றத்தை விளைவிக்குது அப்படின்றீங்க. அவ்வளவு விழிப்புடன் இருக்கிறீங்க சமூகத்துல பதற்றம் நிகழாம இருக்கிறதுக்கு. அப்ப ஏன் இந்த விஷயத்துல மட்டும்? காரணம் என்னன்னா, நாம ஒருத்தரை வந்து கொண்டாடுறோம் தலையில வச்சு, அது ஒரு ஹீரோ இமேஜ். தினமும் 4 வேளை வழிபடுறோம், அதைத்தான் 4 வேளை சோறா திங்கிறோம்
அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ரசிக வெறி இப்படி பதிவு போட வைக்கிது, இப்படி பேச வைக்கிது. இது அவங்க கிட்ட மட்டும் இல்லை, பெண்களே நிறையா பேர் ஹாய் கியூட் சிஎம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தானே போன ஆட்சியில் வந்து துடிச்சிங்க. உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் பேசினார்ல சட்டசபையில், அதுக்கு எதிராக அவங்க தலைவர் பேச வேண்டியது தானே. அப்படிலாம் எங்கள் கட்சிக்காரங்க யாரும் பண்ண போகிறது கிடையாது, அதெல்லாம் பண்ணது கிடையாது, இதெல்லாம் பொய் செய்தி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்லலை? எல்லாமே தெரியும் நமக்கு, அப்படி தானே. எல்லாமே தெரிஞ்சும் நம்மளால் செயல்பட முடியாது. காரணம் என்னன்னா, மைண்டுக்குள்ளார ஒரு சிறையை கட்டி அதுக்குள்ளார வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கதாநாயக பிம்பம் அப்படின்ற ஒரு சிறையை கட்டி அதுக்குள்ளார இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எப்போ வெளியே வர போறீங்க? பெயில் இல்லை, ரிலீஸு. எப்போ ரிலீஸ் ஆக போறீங்க? எனக்கு திராவிட இயக்கத்தை பற்றி பேசுறதுலையோ, திராவிட இயக்க வரலாற்றை பற்றி பேசுறதுலையோ, அம்பேத்கரின் வரலாற்றை பற்றி பேசுறதுலையோ, பெரியாரின் வரலாற்றை பற்றி பேசுறதுலையோ, கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணாவுடைய வரலாற்றை பற்றி பேசுறதுலையோ எனக்கு பெரிய அயற்சி கிடையாது. ஐம் நாட் டயர்ட் ஆஃப் தட். பட் தாவேக்காவை பற்றி தினந்தோறும் அது ட்ரோலாவோ இல்லை ரோஸ்டாவோ பேசிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பெரிய அயற்சியை கொடுக்குது. என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு அது ஓகே. நம்ம என்ன திரும்ப திரும்ப இதே எவ்வளோ காலம் சொல்கிறது? என்னை கேட்டால் இவங்களை 4 வருஷம் விட்டுறது தான் பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் வந்து இவங்களை காப்பார் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறேன், மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு வந்தவர் முதல் நாள்லேயே வெள்ளை அறிக்கையை விட்டு எனக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஏதோ தமிழ்நாட்டு வரைக்கும் கடனே வாங்காத மாதிரி, தமிழ்நாட்டில் ஏதோ வருமானமே இல்லாமல் அடிபட்டு போயிட்ட மாதிரி. ரைட்டு, இப்போது இதெல்லாம் கஷ்டம்னு தெரிஞ்சு தானே வரீங்க. அரசியலுக்கு வரும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானே வரீங்க. அப்போ இதெல்லாம் மாற்றுறதுக்கான சொல்யூஷன் உங்ககிட்ட இல்லையா? இருக்குன்னு சொல்லி தானே வந்திருக்கீங்க. அப்புறம் வெள்ளை அறிக்கை கொண்டு வந்து அது அப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறதுல என்ன இருக்குது? எல்லாம் மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம். இப்படி மாற்ற முடியல, எனக்கு வந்து இது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சூழல் இருக்குது அப்படின்னு வைங்களேன், தாராளமாக நீங்கள் கிளம்பலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சொல்யூஷனை கையில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு போவாங்க. கடந்த 10 வருடத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்மியான வேக்கன்சி இந்த தடவை குரூப் 1ல எடுக்கிறாங்க. இதுவே இப்படி இருந்தா குரூப் 4, குரூப் 2 அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 வேக்கன்சிஸ் வந்து இருக்கும். நம்பிக்கையோட மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா போன தடவை கம்மியாக தான் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து குரூப் 2லலாம் 2000 வேக்கன்சி கிட்ட எடுத்துட்டாங்க, 2000க்கு மேலேயே எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த தடவை வந்து கொஞ்சம் நிறைய எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஆஸ்பிரன்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? இந்த மாற்றத்துக்கு ஓட்டு போட்டிங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், என்ன மாற்றத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க? அதில் என்னத்தெல்லாம் இவங்க மாற்றிட்டாங்க கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு தெரில, தெரிஞ்சா சொல்லுங்கள். மாற்றம்னு சொல்லி உங்களை ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஐயோ கியூட்டு சூப்பரு அப்படின்னு சொன்னவங்களே இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது, என்னது இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வேக்கன்சியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, போஸ்ட் போடுறவங்களாம் இருக்காங்க, பார்க்க முடியுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸை விட இவங்களுக்கு பெருசாக யாரும் பாடம் எடுத்துட முடியாது. அதனால விடுங்க, ஒரு 4 வருஷம் மாற்றத்துக்கு தானே வாக்களிச்சாங்க. மாற்றம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க பார்க்கட்டும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பேசுகிறவங்களையும் இவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டபடி பேசுகிறாங்க, இவங்களும் மாற மாட்டாங்க. லெட் தம் சேஞ்ச், லெட் த சேஞ்ச் ஹேப்பன். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து இவங்ககிட்ட என்ன பேசணுமோ அதை பேசலாம். லெட் தம் எவால்வ்ங்கிறேன் நான். பேசிக்காக ஒரு ஹியூமனுக்கு நடந்திருக்க வேண்டிய அந்த எவல்யூஷன், மூளை வளர்ச்சி இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு நடக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசுவோம் அப்படிங்கிறேன். அது வரைக்கும் ரொம்ப காமனான டாபிக் சிலதெல்லாம் வந்து பேசலாம். கேமராக்கள், சினிமா, இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் இருந்து அந்த மாதிரியான சீரியஸான சில டாபிக்ஸை வந்து பேசலான்னு இருக்கேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்றத நம்புறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஃபேக் ஐடி சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பை மீ காஃபியினுடைய லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். பை மீ காஃபியினுடைய QR கோடையும் இங்கே கொடுக்குறேன், அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா UPI QR கோடையும் இங்கே கொடுக்குறேன், அதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். What did